வெல்கம் டு ஹோம் குசைன். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி மிளகாய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்து 100 கிராம் சின்ன வெங்காயம், 15 மிளகாயை விதையெடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நான் 3/4 கிலோ சுத்தம் செஞ்ச நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் மூடி வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நீங்கள் இதை வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மிளகாயில் இருக்கிற காரமெல்லாம் நம்மளுடைய சிக்கனில் இறங்கும். ஸோ கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான நாட்டுக்கோழி மிளகாய் வறுவல் ரெடி. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஈட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ.